اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியிலே அல்லாஹ்வுடைய கருணையும் அல்லாஹ்வுடைய கோபமும் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது. இந்த தலைப்பு தரப்பட்டதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், மனிதர்கள் ஆன்மீகத்தின் பெயரால் எப்போதெல்லாம் தப்பு செய்கிறார்கள் என்று நீங்கள் கவனித்து பார்த்தால், இறைவனை பற்றி கடவுளை பற்றி எப்படி நம்ப வேண்டுமோ அந்த நம்பிக்கையில் தவறு செய்யும் பொழுதுதான் அவர்களுடைய நடவடிக்கைகளிலும் நிறைய தவறுகள் ஏற்பட்டு விடுகின்றன. நாம் இறைவனை, அல்லாஹுவை, கடவுளை நம்புவதாக இருந்தால் அந்த கடவுள் எப்படிப்பட்டவன், அவனுடைய ஆற்றல் என்ன, அவனுடைய பண்புகள் என்ன, அவனுடைய குணாதிசயங்கள் என்ன, இந்த விவரத்தை நாம் சரியாக அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் ஆன்மீகத்தின் பெயரால் நம்மிடத்தில் ஏராளமான தவறுகள் எடுபட்டு போய்விடும். இன்றைக்கு நீங்கள் மற்ற சமுதாயங்களை கொஞ்சம் திரும்பி பாருங்கள். ஆன்மீகம் என்ற பெயரிலே, கடவுளை திருப்திப்படுத்துகிறோம் என்ற பெயரிலே அவர்கள் தங்களை தாங்களே வேதனைப்படுத்திக் கொள்கிற காட்சியெல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்கள். கடவுளுக்காக நெருப்பிலே இறங்கி தீயில இறங்கி தீ மிதிக்கிறார்கள், தங்களுடைய உடலிலே காயப்படுத்திக் கொள்கிறார்கள், அளவு குத்துகிறார்கள், நீண்ட நெடுந்தூரத்திற்கு நடையாக நடந்து செல்கிறார்கள். ஆன்மீகத்தின் பெயரால் செருப்பணியாமல் சில நாட்கள் வாழ்கிறார்கள், பல உணவுகளை தங்களுக்கு தாங்களே தவிர்த்துக் கொள்கிறார்கள், குளிரிலே நடுக்குகின்ற குளிரிலே ஈர துணியை சுற்றிக் கொண்டு கடவுளுக்கு வழிபாடு நடத்துகிறோம் என்ற பெயரிலே வேதனையை அனுபவிக்கிறார்கள். இப்படி நிறைய தங்களுக்கு தாங்களே மனிதர்கள் கஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு என்ன காரணம் என்று பாருங்கள். கடவுளை ஒரு பயங்கரமான ஒரு ஆள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். எதனால இதெல்லாம் செய்யறாங்க? நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டா கடவுளுக்கு பிடிக்கும், நம்ம நெருப்புல விழுந்தா கடவுள் சந்தோஷப்படுவாரு, நம்ம குளிர்ல நடுங்கணும்னா கடவுள் திருப்தி அடைவாரு. அப்ப கடவுள்ங்கிறவர் ஒரு கொடூரமானவர், கடவுள்னா பயங்கரமான ஆளு, கடவுளை லேசுல திருப்திப்படுத்த இயலாது. அதனால என்ன பண்ணணும், நம்ம ரொம்ப நமக்கு நாமே கஷ்டத்தை சுமந்து கொள்ளணும், இப்படி நினைக்கிறார்கள். இது எந்த அளவுக்கெல்லாம் போகிறது சில நேரத்தில் பாத்தீங்கன்னா, குழந்தைய குழி தோண்டி புதைத்து ஆன்மீகத்தின் பெயரால உடனே எடுக்கிறாங்க. குழி மாத்திரம் இதுக்கு பேரு. இது அரசாங்கம் கூட தடை செஞ்சிருக்கிறது. ஏன்னா ஒரு குழந்தை செத்து போச்சு, இப்படி கொஞ்சம் ஒரு செகண்ட் தப்பிச்சுன்னு வைங்க, குழந்தை அவுட் ஆயிரும். அப்ப இந்த மாதிரி எல்லாம் கூட தங்கள் குழந்தைகளுடைய உயிரை கூட பணயம் வைக்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிறீங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? கடவுள்னா யார் இது விளங்கல. இப்படி எல்லாம் விரும்புற ஒரு ஆள் கடவுளை இருக்கலாமா? நம்மளை வேதனைப்படுத்தி, நம்மளை கஷ்டப்படுத்தி, நம்மளை துன்பப்படுத்தி என்னென்ன தொலைஞ்சு நாசமா போங்கடான்னு சொல்லக்கூடிய ஒருவரா நமக்கு கடவுள்? இறைவன் இப்படித்தானே இருக்கணும். இந்த விஷயங்களை விளங்காத காரணத்தினால்தான் நிறைய தங்களுக்கு தாங்களே நிறைய சுமைகளை, கஷ்டங்களை மனிதர்கள் சுமத்தி கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரை அந்த கடவுள் கொள்கை ரொம்ப அற்புதமான முறையில, ரொம்ப தெளிவான முறையிலே உங்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல முக்கியமான ஒரு கொள்கை என்னவென்றால், கடவுள் கருணை மிக்கவன், இறைவன் அல்லாஹ் கருணை மிக்கவன் என்று உங்களுக்கு ஒரு பண்பை இஸ்லாம் சொல்லி தருகிறது. திருமறை குர்ஆனுடைய துவக்க சூறாவாக அல் ஃபாத்திஹா அத்தியாயத்தை எடுத்து பாருங்கள். முதல் சூறாவுடைய முதல் அத்தியாயத்திலேயே எப்படி அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துகிறான்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் அர் ரஹீம். அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துகிறான். எப்படின்னா, நான் அளவற்ற அருளாளன், நிகரில்லாத அன்புடையவன், நான் உங்கள் மீது அருள் செய்யறேனே அதுக்கு லிமிட்டே கிடையாது, உங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறேனே அதுக்கு அளவே கிடையாது என்று அல்லாஹ் தன்னை நமக்கு எப்படி அறிமுகப்படுத்துறான்? நான் பயங்கரமானவன், நான் கொடூரமானவன், இப்படி அறிமுகப்படுத்தாம
அல்லாஹ் எப்படி தன்னை பற்றி அறிமுகப்படுத்துறான்னு கேட்டா, நான் அளவு இல்லாத அருளாளன். இப்ப கடவுள் என்று, இறைவன் என்று நம்ம யாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அந்த அல்லாஹ்வை பற்றி நீங்கள் நம்ப வேண்டும். அவன் ரொம்ப கருணை மிக்கவன். அவன் அளவுக்கு யாரும் மனிதர்களுக்கு கருணை காட்ட இயலாது. அப்படி கருணை மிக்கவன் என்று நம்ம நம்ப வேண்டும். இதை விளங்குவதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய கருணையும் என்ற தலைப்பிலே ஒரு பகுதி தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய அந்த அளப்பரிய அருள் எப்படி எல்லாம் இருக்குது என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்கள்ல அல்லாஹ் எந்த அளவுக்கு கருணை உள்ளவன், எந்த அளவுக்கு இரக்கம் உள்ளவன், இந்த மனித குலத்தின் மீது எவ்வளவு கருணை பொழிஞ்சு அருள் செய்து கொண்டிருக்கிறான் என்பதை பல சந்தர்ப்பங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்குகிறார்கள். எப்படி எல்லாம் விளக்குகிறார்கள் பாருங்க. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்காக உழைக்கிறான். எனக்காக நீங்க உழைக்கிறீங்க, அல்லது உங்களுக்காக நான் உழைக்கிறேன், அல்லது ஒரு முதலாளிக்காக வேண்டி அவனுடைய வேலைக்காரன் உழைக்கிறான். இப்படி உழைச்சோம்னு சொன்னா நம்ம உழைச்சதுக்காக வேண்டி அந்த முதலாளி நமக்கு கூலி தருவார். நம்ம யாரிடத்துல வேலை செய்யறோமோ அவங்க நம்ம கூலி தருவாங்க. நம்முடைய நன்மைக்கு நாம உழைச்சா கூலி தருவாங்களா? தரமாட்டாங்க. அந்த முதலாளியுடைய நன்மைக்கு நீங்கள் உழைத்தீர்களேயானால், அவருடைய தொழில் வளர்ச்சிக்காக வேண்டி நீங்கள் பாடுபட்டீர்களேயானால் அவர் கூலி தருவார். நீங்க ஒரு முதலாளிட்ட வேலை செய்யறீங்க, உங்க வீட்டில் உள்ள எல்லா வேலையும் பண்ணிவிட்டு, நான் வீட்டில் எல்லா வேலையும் பார்த்துட்டேன், கூட்டிட்டேன், பெருக்கிட்டேன், எனக்கு சம்பளம் தாங்கன்னா உன் வீட்டை பெருக்கு நான் எதுக்கிட்ட தரணும்னு சொல்லுவான். உன் வீட்டை நீ பெருக்கினதுக்காக வேண்டி, உன் வீட்டுல நீ வேலை செஞ்சதுக்காக வேண்டி நான் ஏன் உனக்கு கூலி தரணும், என் கரையிலே வேலை செஞ்ச அப்படின்னு கேட்குவான். இந்த அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டா ஆச்சரியமா கூட இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்த வச்சு பார்த்தோம்னு சொன்னா, அது என்ன இவ்வளவு கணக்கு இல்லாம அருள் செய்யறான்ல? எப்படி சொல்றாங்க நபிகள் நாயகம்? ஒரு மனிதன் அவனுடைய மனைவியோடு குடும்ப வாழ்க்கை நடத்துகிறான். இந்த குடும்ப வாழ்க்கை நடத்தும் பொழுது அவளை சந்தோஷமா வச்சிருக்கிறான். ஒரு புருஷன் சந்தோஷமா வைத்துக் கொண்டு அவளுக்கு தன்னுடைய கையால் உணவை ஊட்டி விடுகிறான். இதுக்காக வேண்டி அல்லாஹ் கூலி கொடுக்கணுமா? இவன் அவன் பொண்டாட்டிய சந்தோஷமா வைப்பது அவனுடைய சுயநலத்துக்காக வேண்டி, அவன் வீட்டை நிம்மதியா இருக்கிறதுக்காக வேண்டி, அவன் சந்தோஷத்திற்காக வேண்டி அவனுடைய மனைவிக்கு அவன் ஒரு கவல உணவை எடுத்து ஊட்டுகிறான். இதுக்கு அல்லாஹ் கூலி தரணுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதுக்கும் அல்லாஹ் கூலி தருவான். நீங்க உங்க மனைவியை நீங்கள் மகிழ்வித்தீர்களேயானால், அவங்களை மகிழ்ச்சி ஊட்டுவதற்காக வேண்டி இப்படி செய்தீர்களேயானால் அதற்கும் அல்லாஹ்விடத்தில் கூலி உண்டு. தொழுகிறதுக்கு கூலி இல்ல, நோம்புக்கு சொல்லல. இங்க இது என்ன காரியம்? இது தொழுகையோ நோன்போ தஸ்பீகோ திக்ரோ இல்ல. உங்க வீட்டில் நீங்கள் உங்கள் சுயநலனுக்காக செய்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம். இதை செய்வதற்கு அல்லாஹ் கூலி தர்றான் என்றால் அவன் எவ்வளவு கருணை உள்ளவனாக இருக்க வேண்டும். இன்னொரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் அவனுடைய மனைவியோடு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகிறான், அல்ல ஒரு பெண் கணவனோடு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகிறாள். இதுக்கு கூலி தரலாமா? குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்ட இதுக்கு எங்க அல்லாஹ் கூலி தரணும்? அவன் சந்தோஷத்துக்கு அவங்க அந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதுக்கும் அல்லாஹ் உங்களுக்கு கூலி தருவான். சஹாபாக்களுக்கு நம்ப முடியல, ஆச்சரியமா இருக்கு அவங்களுக்கு. இது எப்படி? இது தொழுகையா? பொண்டாட்டியும் புருஷனும் சேர்றதுன்னு தொழுகையா? அது நோம்பா? அது என்ன தஸ்பீஹா திக்ரா? இதுக்கு போட்டு என் கூலி தரணும் என்று சஹாபாக்களுக்கு சந்தேகம் கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க ஹராமான முறையில, அல்லாஹ் அனுமதிக்காத முறையில அதே சுகத்தை அனுபவித்தால் அல்லாஹ் தண்டிப்பானா இல்லையா? அல்லாஹ் அனுமதித்த முறையில நீங்கள் செய்யாமல் அல்லாஹ் அனுமதிக்காத வழியில் நீங்கள் அந்த சுகத்தை அடைந்தீர்களேயானால் அல்லாஹ் எப்படி உங்களை தண்டிப்பானோ அதே மாதிரி அவன் அனுமதித்ததற்காக நீங்கள் செய்றீங்கல்ல, அதுதான் கூலி. டேய், உனக்கு இந்த சுகத்தை அல்லாஹ் எப்படி பார்க்கறான் தெரியுமா? இந்த சுகத்தை மனைவிட்ட இல்லாம புருஷன்ட்ட இல்லாம வேற விதமாக உனக்கு அடைய இயலும். ஆனால் நீ அடையல, அதை செய்யல. நீ எதை தேர்ந்தெடுக்கிற? நான் எதை உனக்கு அனுமதித்து இருக்கிறேனோ, எதை உனக்கு ஹலாலாக்கி இருக்கிறேனோ
எதை செய்யலாம் என்று நான் உனக்கு பர்மிஷன் கொடுத்திருக்கிறேனோ அந்த வழியில் நீ இந்த சுகத்தை அடைந்ததால் உனக்கு பரிசு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, விளக்குறாங்க, இதுக்கு ஏன் அல்லாஹ் கூலி தர்றான்னு கேட்டா, வேற வழியில் இதை உனக்கு அடைய இயலும். இந்த உலகத்தில் அதற்கு நிறைய வசதிகள் இருக்கிறது, நிறைய சான்ஸ்கள் இருக்கிறது. ஆனாலும் அல்லாஹ்வாய எனக்கு பயந்து நம்மளை படைத்த இறைவன் இருக்கிறான், அவன் நிக்காகை திருமணத்தை ஹலாலாக்கி இருக்கிறான், விபச்சாரத்தை ஹராமாக்கி இருக்கிறான் என்று அஞ்சி அதற்காக வேண்டி நீங்கள் குடும்ப வாழ்க்கையில சந்தோஷமா கணவன் மனைவி ஈடுபட்டீர்களானால் அதற்கும் நான் கூலி தருவேன். அளவற்ற அருள் விளங்குதா? அல்லாஹ்வுடைய கருணையில எந்த அளவுக்கு கருணை விளங்குதா? அதே நேரத்தில் இதே விஷயத்தை உல்டா பண்ணான்னு வைங்க, கோபம் லேசப்பட்ட கோபமா இல்ல, கருணை இப்படிப்பட்ட கருணையா இருக்கிறது. இதே விஷயத்தை ஒருத்தனோ ஒருத்தியோ என்ன பண்றாங்க, அந்த உடல் சுகம்தான் வேணும், அந்த ஒரு இச்சைக்காக வேண்டி நான் எல்லா வரம்பை மீறுவேன், எப்படி வேண்டாம் நான் நடப்பேன் என்று விபச்சாரத்தில் ஈடுபட்டார்களேயானால் அல்லாஹ்வுக்கு கோபம் எப்படி வருது தெரியுமா? அவங்களுக்கு மரண தண்டனை கொடுங்கன்னு சொல்றான். எவ்வளவு கோபம் பாருங்க. டேய், நீ பொண்டாட்டியோட சேர்ந்தா கூலி தருவேங்கிறான், வேற மாதிரி போனேன்னு வை, ஒரு இஸ்லாமிய அரசு இருக்குமையானால் அவர்களுக்கு மரண தண்டனை. கணவன் மனைவி கணவனுக்கு மனைவி இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லது மனைவிக்கு கணவன் இருக்கக்கூடிய நேரத்தில் இப்படி செய்தால் மரண தண்டனை. அப்படி இல்லாமல் சின்னஞ்சிறுசுகளா செஞ்சிட்டால் 100 கசையடி 100 சவுக்கடி கொடுக்கணுமா. ஊர் மக்கள் மத்தியில் நிப்பாட்டி வைத்து உலகமெல்லாம் பார்க்கிற வகையில 100 கசையடி கொடுங்கள். அப்ப கருணையை பார்த்தாலும் தாறுமாறா தெரிகிறது, கோபத்தை பார்த்தா அப்படிதான் இருக்கு அல்லாஹ்வுக்கு. நீ மாத்திர கரெக்டா இருந்தேன்னு வை, அவன் காட்டுற கருணைக்கு லிமிட் இப்படி காட்டவே இயலாது. நீ உன் மனைவிக்கு ஒரு கவலை சோறு போட்டதுக்காக வேண்டி அதுக்கு கூலி எழுதுறான், தொழுவதற்கு எப்படி கூலி எழுதுகிறானோ, நோன்பு நோற்பதற்கு எப்படி கூலி எழுதுகிறானோ, சவாபை பதிவு செய்கிறானோ அதே மாதிரி பதிவு செய்கிறேங்கிறான். எதுக்கு? பொண்டாட்டிக்கு சட்டை எடுத்து கொடுத்தா சவாபு, சேலை எடுத்து கொடுத்தா சவாபு, ஒருத்தர் மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டீங்கன்னா சவாபு, மனைவியை பார்த்து கணவன் சிரிச்சா சவாபு, மனைவி கணவனை பார்த்து சிரிச்சால் சிரிச்சவனை மகிழ்ச்சி அடைய செய்தால் அதுக்கு சவாபு. இப்படி உங்களுக்குள்ள நடந்து கொள்ளக்கூடிய அந்த இன்பங்களுக்கெல்லாம் நான் கூலி தர்றேங்கிறான. அங்க அளவற்ற அருளை பார்க்கிறோம். அதே நேரத்தில் நான் அனுமதிச்ச தாண்டி வேற பக்கம் போன மிதி அப்படி கொடுப்பேன், அடி அந்த மாதிரி இருக்கும், நான் கொடுக்கிற உதவி அந்த மாதிரி. எல்லாம் சொல்றான், இன்ன பஷ ரப்பிக்க லஷதீத், உமது இறைவனுடைய பிடி ரொம்ப கடுமையானது. இந்த அற்பமான ஒரு உடல் சுகத்திற்காக வேண்டி நீ எல்லை மீறின என்று சொன்னா அங்கே நெருப்புல போட்டு வதக்கும் பொழுது, நெருப்புல போட்டு இங்க வேற மரண தண்டனை, இதோட முடிஞ்சு போச்சுக்கிறீங்களா அவனுடைய கோபம். அப்புறமேல் பார்த்து அங்க வேற போட்டு என்ன செய்யறான், நரகத்தில் போட்டு வறுக்கிறேங்கிறான். சாவவும் மாட்டோம், நரகத்தில் போட்டு அல்லாஹ் வறுக்கக்கூடிய நேரத்தில் நம்ம செத்து போக மாட்டோம், பழைக்கவும் மாட்டோம். குல்லமா நலுஜத்து ஜுலூதுகும் பத்தல்நாகும் ஜுலூதன் கைரஹா, அவங்களுடைய தோள்கள் கருகும் பொழுதெல்லாம் வேற தோலை மாத்துவோங்கிறான்ல. நெருப்புல போட்டா தோல் கருவிருமில்லைங்க, கருவிட்டா அப்புறமேல வேதனை தெரியாது. அதுக்கு அல்லாஹ் என்ன பண்றான், இப்படி கருவி சாம்பலா விடக்கூடாது, இவன் வேதனை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும் என்பதற்காக வேண்டி எவ்வளவு கோபம் இருந்தா அப்படி செய்வான் அல்ல. அவனுக்கு எவ்வளவு ஆத்திரம் இருந்தா தோலை மாத்தி 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 நம்ம துடிக்க பார்த்து நல்லா படு, நல்ல அதாப் அனுபவி என்கிற அளவுக்கு கோபம் அப்படி இருக்கிறது. கொடுக்கிற இன்பங்கள் அந்த மாதிரி இருக்கிறது, கோபம் அந்த மாதிரி இருக்கிறது. அப்ப அல்லாஹ்வை பற்றி எப்படி புரியணும் கேட்டா, அல்லாஹ் ஒரே கருணையா மட்டும் இருந்தான்னு வைங்க, இழிச்ச வாங்கின்றாங்க, அப்புறம் அல்லாஹ்வை ஏமாத்திட்டு போயிருவாங்க. என்ன செஞ்சாலும் அல்லாஹ் கண்டுக்கிற மாட்டாண்டு. ஒரே பயங்கரவாதியா இருந்தான்னு வைங்க, அல்லாஹ் மேல விருப்பமே வராது. அல்லாஹ் எப்படி இருக்கான்னு கேட்டா ஒரு எல்லை கோடு வச்சிருக்கான். இந்த கோட்டுக்கு இங்கிட்டு இருந்தியா நான் தர்றத உனக்கு வாங்க இயலாது, அப்படி தருவேன். இந்த கோட்டுக்கு இங்கிட்டு போயிட்டியா நான் மிதிக்கிறத உனக்கு தாங்க இயல, அப்படி மிதிப்பேன். நான் தர்றத கூட உனக்கு தாங்க இயலாது, என்ன இப்படி தரலாம், இன்னும் இப்படி அள்ளி போடுறான் அப்படின்னு நீ அனுபவிக்க முடியாத அளவுக்கு அள்ளி அள்ளி போடுவேன். ஒரு கோடு தான், இந்த கோட்டுக்கு இங்கிட்டு இருந்தால் உனக்கு அள்ளி அள்ளி தருவேன், இந்த கோட்டுக்கு இங்கிட்டு தாண்டுதான் வை, நடக்கிறது வேற.
இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கருணை செய்கிறவனாக இருக்கிறான். அதே மாதிரி பாருங்க, அல்லாஹ்வுடைய கருணையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க. ஒரு மனுஷன்றால தப்பு செய்யறவன் தானே, தப்பு செய்யாட்டி மனுஷன் இல்ல. யாராவது ஒருத்த மேடையை போட்டுக்கிட்டு நான் தப்பே செய்யறேன்னு சொல்ல முடியுமா? சொன்னா பொய் சொல்றான்னு அர்த்தம். எவன் சொன்னாலும் சரி, எந்த மௌலானா சொன்னாலும் சரி, எந்த செய்தி சொன்னாலும் சரி, அவன் பொய் சொல்றான்னு அர்த்தம். தப்பு செய்யலன்னா மனுஷன் கிடையாது. ஏன் அப்படி கிடையாதுங்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லு பனி ஆதம கத்தாவுன், ஆதமுடைய மக்கள் எல்லாமே தப்பு செய்யறவங்க தான். நீங்க ஆதமுக்கு பிறந்தது நெசமாய் இருந்தால் தப்பு தான் செய்வீங்க. வேற படைப்பாய் இருந்தாலும் தப்பு செய்ய மாட்டீங்க. நம்ம எல்லாம் ஆதமுடைய மக்கள் தான். அப்ப ஆதமுடைய மக்கள் அத்தனை பேருமே தப்பு செய்யறவங்க தான். ஹைருல் ஹத்தாயின தவாபுன், தப்பு செய்யறவங்கள யார் நல்லவங்க கேட்டா திருந்திக் கொள்றவங்க. தப்பு செய்யறது நம்முடைய இயல்பு, நிறைய செஞ்சிருப்போம். அல்லாஹ் என்ன பண்றான் தெரியுமா? நீ செஞ்ச தப்பு தானே, இந்த தப்பையும் செஞ்சு விட்டு திடீர்னு உனக்கு ஒரு உணர்வு வந்து இன்னையிலிருந்து திருந்திக்கிறேன்னு சொல்ற. இதுக்கு ஏதாவது கூலி தரணுமா? தொலைஞ்சிட்டு போடான்னு மன்னிச்சிடலாம், அவ்வளவுதான். நம்ம ஒரு கடையில வேலை பார்க்கிறோம், நிறைய தப்பு பண்றோம், ஃப்ராட் பண்றோம், முதலாளிக்கு தெரியாம காசு எடுத்துட்டு போயிடுறோம், சொந்தக்காரங்களை வரிசையில் ஜாமான் அள்ளியில் கொடுத்துக்கிறோம், முதலாளிக்கு தெரியாம எல்லா அக்கறம் பண்றோம்னு வைங்க. கடைசியா முதலாளி கையங்களமா பிடிச்சிட்டாரு. சரிங்க முதலாளி, இனிமே நான் செய்ய மாட்டேன், இதான் கடைசி, இதுல மன்னிச்சுக்கிறங்க அப்படின்னு என்ன செய்வார் முதலாளி? தொலைஞ்சு போடான் நான் ஏன்னு வேணா சொல்லுவார். இறக்கம் உள்ள ஆளா இருந்தா. இறக்கம் இல்லாதவரா இருந்தா மன்னிக்க முடியாது, வேலையை விட்டு நீக்கிட்டே பாரு. இறக்கம் உள்ளவரா இருந்தா என்ன செய்வாரு? சரி தொலைஞ்ச நாசமா போட, இந்த வேண்டாம் வெறுப்பா அவன் அந்த வேலையில வச்சிருப்பாரு. மாலை போடுவாரா? பாராட்டல் நடத்துவாரா? திருந்து விட்டார். இவர் இடத்துல 10 லட்சம் ரூபாய் திருடி விட்டு இப்போது தெரியாமல் திருடி விட்டேன்னு சொல்லிவிட்டார். மாலை போடுவீங்களா? விழா நடத்துவீங்களா? போஸ்ட் அடிச்சு ஒட்டுவீங்களா? செய்ய மாட்டீங்க. ஏன்? நம்முடைய கருணை ஒரு எல்லைக்கு உட்பட்டது. கொஞ்சோன்னு கருணை காட்டையணும், இதுக்கு மேல மனசு வராது. அவன் காலில் விழுந்து கஞ்சி மன்னிப்பு கேட்டாலும் சரி, சரி தொலைஞ்சு போட அவனை வேலைக்கு வச்சுக்கிறேன்டா, அவ்வளவுதான் வேண்டாம் வெறுப்பா சொல்லுவோமே தவிர அவனுக்கு தூக்கி கிரீடம் சூட்ட மாட்டோம், அவனை தூக்கி ஒரு பெரிய இடத்துல ஒண்ணு நிப்பாட்டிட மாட்டோம். மனசு கேட்காது, வராது. நீங்க கருணை செய்ய நினைச்சாலும் உங்களுக்கு ஏழாது, எனக்கு ஏழாது, எவனுக்கு ஏழாது. அல்லாஹ் என்ன செய்யலாம் தெரியுமா? செஞ்சது தப்பு, பெரிய சாதனை ஒண்ணு பண்ணிரல, வெட்டி முடிக்கிற வேற ஒண்ணு செய்யல, தப்பு தான் பண்ணிருக்கிற, யாரெல்லாம் என்னை மன்னிச்சிருன்னு கேட்டுவிட்டார். இதுக்கு என்ன செய்யறான் அல்லாஹ்? சந்தோஷப்படுறான். எப்படி? அந்த மாதிரி சந்தோஷமே பட முடியாதான், அப்படி படுறான சந்தோஷம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணம் காட்டுறாங்க. உதாரணம் எப்படி? உதாரணம், ஒரு மனிதன் பாலைவனத்தில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறான். பாலைவனம் தெரியுதா? புல் புண்டுலாம் இருக்காது, ஒரு செடி கொடிகள்லாம் இருக்காது, வெறும் மணல் தான் இருக்கும். மணல்ல கூட நடக்க முடியாது, வெயில் கொளுத்தும், உள்ள கால் பூந்துக்கிறோம், ஒட்டகத்தெல்லாம் ஏறி போக முடியும். அரபு நாட்டு பாலைவனம் இருக்கு பாருங்களேன், அந்த மாதிரி ஒரு பாலைவனத்தில் ஒருத்தன் பிரயாணம் பண்ணி போயிட்டு இருக்கிறான். ஒட்டகத்துல எல்லா விதமான சாமான் இருக்கிறது. பாலைவனத்தில் போனா இந்த காலத்துல ஹோட்டல்லாம் இருக்குது, அந்த காலத்துல ஹோட்டல்லாம் கிடையாதுல. ரொட்டி வரைக்கும் கட்டிக்கிட்டு போகணும். 10 நாளைக்கு ரொட்டி வேணும்னா 10 நாள் ரொட்டி நல்லா காய வச்சு அதை எடுத்துக்கிட்டு போனாதான் என்ன செய்ய முடியும்? அவன் போய் வாழ முடியும், செத்து போயிடுவான். அப்ப ஒரு 10 நாளைக்கு தேவையான ரொட்டி, 10 நாளைக்கு தேவையான தண்ணி, 10 நாளைக்கு தேவையான சட்ட துணிமணி எல்லாத்தையும் இந்த ஒட்டகத்துல வைத்துக் கொண்டு பிரயாணம் பண்ணி போய்கிட்டே இருக்கிறான் ஒரு மனிதன். இது ஹதீஸ், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது நானா சொல்லல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கருணை எவ்வளவு பெருசுன்னு காட்டுவதற்காக வேண்டி இந்த ஓமையை உங்களுக்கு சொல்லி காட்டுறாங்க. போய்கிட்டே இருக்கிறானா, ஒரு இடத்துல ஒரு மலை அடிவாரத்துல ஒரு நிழல் தெரிகிறது. நிழல்ங்கிறது மாதிரி பாலைவனத்தில் பிரயாணம் பண்றவனுக்கு நிழல்ங்கிறது ஒரு பெரிய பொக்கிஷம்ங்க. நிழல் தெரிஞ்சவன என்ன நினைக்கிறான்? கொஞ்ச நேரம் இளைப்பாருவோமே, நிழல் இருக்குதே அப்படின்னு ஒட்டகத்தை அப்படி விட்டுவிட்டு அந்த நிழல் அப்படி படுத்தா அந்த ஜில்லு ஜில்லு காத்துக்கு நிழலுக்கு நல்ல தூக்கம் வந்துருச்சு. அசந்து தூங்கிட்டான். தூங்கிட்டு திடீர்னு முழிப்பு வருது, பார்க்கறான், ஒட்டகத்தை காணாது. முழிப்பு வந்து பார்க்கறான், எதை காணா? ஒட்டகத்தை காணா. ஒட்டகத்தை மட்டுமா காணா? ஒட்டகத்தை காணாட்டி என்ன காணா? தண்ணியை காணா, வச்சிருந்த ரொட்டியை காணா, வச்சிருந்த தட்டுமுட்டு சாமான காணா, எல்லாமே இல்லை. இப்ப இந்த இடத்துல இருந்து கடந்து கூட வேற இடம் போக இயலாது. பாலைவனத்தில் நடக்க முடியாது மனுஷனுக்கு. அந்த ஒட்டகம் இருந்தா தான் அவன் போய் சேர்ற இடத்தை சேர முடியும்,
இப்ப தண்ணி வேணும். அவன் என்ன நினைக்கிறான்? ஒட்டகத்தை காணலன்ற உன்ன முடிஞ்சு கதை, இங்கனுக்குள்ளே கடந்து சோத்துக்கு இல்லாம தண்ணிக்கு இல்லாம இங்கனே நம்ம கதை முடிஞ்சு போச்சு, மண்டையை போட்ட வேண்டியதுதான் என்று நம்ம செத்துட்டோன்னு முடிவுக்கு வந்துட்டான். அப்படித்தானே வருவான். பாலைவனத்தில் மாட்டிக்கிட்டான்னு சொன்னா அவன் நிலைமை என்ன? செத்துட்டோன்னு முடிவுக்கு வந்துட்டான். சரி நம்ம கதையே முடிஞ்சு போச்சு அப்படியே கவலைப்பட்டு கவலைப்பட்டு மயங்கி மறுபடியும் விழுந்துட்டான். இன்னும் கொஞ்சம் நேரம் முழிக்கிறான். ஒட்டகம் நிக்குது. இப்ப எப்படி இருக்கு? இன்னும் கொஞ்சம் நேரம் மறுபடியும் முழிக்கிறான். அந்த ஒட்டகம் அப்படி இருக்குது. ஒட்டகத்தினுடைய முதுகுல வச்ச சாமான்லாம் அதே மாதிரி ஒண்ணும் குறையாம அப்படியே நிக்கிறது. இப்ப என்ன நினைக்குவாங்க? இன்னும் கொஞ்சம் நேரம் மறுபடியும் முழிக்கிறான். அந்த ஒட்டகம் அப்படி இருக்குது. ஒட்டகத்தினுடைய முதுகுல வச்ச சாமான்லாம் அதே மாதிரி ஒண்ணும் குறையாம அப்படியே நிக்கிறது. இப்ப என்ன நினைக்குவாங்க? போன உசுறு திரும்பி வந்துச்சுமாங்களே. இதான் போன உசுறு திரும்பி வந்தால் எப்படி இருக்கு? செத்து பொழைச்சால் எப்படிங்க இருக்கு? அந்த ஒரு கண்டிஷனுக்கு வந்துட்டான். சந்தோஷத்துல தலைகால் புரியாம அவன் என்ன சொல்றான்? அல்லாட்ட வந்து துவாசிக்கிறான். எப்படி கேட்கிறானா? யா அல்லாஹ், நீதான் எனக்கு அடிமை, நான் தான் உனக்கு எஜமானுங்கிறான். உல்டாவா மாத்தி சொல்றான். சந்தோஷத்துல தலைகால் புரியாம அவனுக்கு இந்த காணா போன ஒட்டகம் கிடைச்ச உடனே, போன உசுறு திரும்பி வந்த உடனே அவனுடைய சந்தோஷம் எப்படி சந்தோஷமா போச்சுன்னு சொன்னா, சொல்ற வார்த்தை என்னன்னு கூட நிதானம் தவறிடுவான். நம்ம அப்படித்தான் நிதானம் தவறுவோமா இல்லையா? கவலை ஏற்பட்டாலும் நிதானம் தவறி போயிருவோம். சந்தோஷம் தாறுமாறா இருந்துச்சுங்களே, அப்போ என்ன பேசுறோம்னு தெரியாது. ரொம்ப கவலை ஏற்பட்டுச்சுங்களே, ஒண்ணு கூட கொண்டு உலக ஆரம்பிச்சிருவோம். ரொம்ப சந்தோஷம் வந்துச்சுன்னு வைங்களேன், இந்த புருஷன் முன்னாடி முத நாள்ல ஆட்கள் உளருவாங்க ரெண்டு பேரும். அவ பேசுறது இவனுக்கு விளங்காது, விளங்குறதுக்கு பேசுறது இல்ல, ஆளாளுக்கு உளறி கொள்வாங்க. அதுவே ஒரு சந்தோஷமா இருக்கும். அப்ப சந்தோஷம் தாறுமாறா போச்சுன்னு சொன்னா உளர ஆரம்பிச்சிருவான் மனுஷன். இவனுக்கு என்ன ஆச்சுன்னா, போன உசுறு திரும்பி வந்த உடனே மகிழ்ச்சியில என்ன பண்றான்? அல்லாஹ்வை அடிமைங்கிறான். யா அல்லாஹ், நீ தான் எனக்கு அடிமை, நான் தான் உனக்கு எஜமான் இப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியை காட்டுறானே. இதை விட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதை விட இவனை விட அல்லாஹ் வந்து மகிழ்ச்சி அடைகிறான். எப்ப மகிழ்ச்சி அடைகிறான்? தப்பு செஞ்ச ஒரு அடியான் திருந்தும் பொழுது. தண்ணி அடிச்சுக்கிட்டே இருந்தான். அல்லாஹ்வுடைய பயம் வந்து, யா அல்லாஹ், இன்னையோட தூக்கி உடைச்சிட்டான். அல்லாஹ் என்ன செய்யறான்? இங்க பாரு என்னோட அடியானை. அல்லாஹ் சொல்றான் மலக்குகள்கிட்ட, வானவர்கள்ட்ட, என்னோட அடியானை பார்த்தியா? ஒரு தப்பு செஞ்சான், அவனை தண்டிக்க கூடிய ஒரு ரப்பு இருக்கிறான் என்று அவன் விளங்கி வைத்திருக்கிறான் பார். என்னிடத்துலதான் மன்னிப்பு கேட்கணும் என்று புரிந்து வைத்திருக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லி, இந்த ஒட்டகம் திரும்ப கிடைத்தவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்குமோ அதை விட ஜாஸ்தியாக அதிகமாக அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். அப்ப அல்லாஹ் எப்படிப்பட்ட கருணைன்னு பாத்தீங்களா? மனிதன்கிற முறையில் நீங்கள் தப்பு செஞ்சிருப்பீங்க, இதை விளங்காதவங்க எல்லாத்துக்கும் காரணமே. நீங்க ஆன்மீகத்தின் பேரால தப்பு செய்யறான் பாருங்களேன், இவெல்லாம் எங்க கோளாறு பண்ணுவான் தெரியுமா? நம்ம போய் எப்படி கடவுள்கிட்ட கேட்கறது? இவெல்லாம் இந்த ஆட்களை சாமியார்களை தேடி போவாங்க. எதுக்கு சாமியார் தேடி போறான்? சாமியாருங்கிறவன மனுஷன் தான், நம்மள மாதிரி தான் எல்லா வகையிலும் இருக்கிறான். அவங்கிட்ட எந்த ஒரு கடவுள் தன்மையும் கிடையாது, அவங்கள்ட்ட எந்த ஒரு சிறப்பு தகுதியும் அவன்கிட்ட கிடையாது. நம்மள இருந்து ஒரு டிஃபரெண்டா ட்ரெஸ் பண்ணிருப்பான், அவ்வளவுதான். ட்ரெஸ் மட்டும் என்ன செய்வான்? நம்ம எல்லாம் தச்சு போட்டா அவன் தைக்காம போட்டுக்குவான், இதான் ஒரு டிஃபரெண்டா போட்டுருவான். நம்ம எல்லாம் ஒரு கலர்ல போட்டு அவன் ஒரு வித்தியாசமான கலர்ல போடுவான். நம்ம எல்லாம் வந்து தொட வளைக்கும் போட்டோம்னு சொன்னா அவன் முழங்கால கீழே போடுவான். இப்படி ட்ரெஸ் வேண்டாம் என்ன செய்யலாம்? அவன் கூட குறைய போட்டிருப்பானே தவிர அவன்கிட்ட என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. ஆனாலும் மனிதன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? நாம வந்து நிறைய தப்பு பண்ணிட்டோம், நிறைய பாவம் செஞ்சிட்டோம், நிறைய ஏமாத்தி போட்டோம், நிறைய விபச்சாரம் பண்ணிவிட்டோம், நிறைய தண்ணி அடிச்சு விட்டோம். நம்ம எல்லாம் கேட்டா கடவுள் தருவானா? நம்ம எல்லாம் போய் கடவுள்கிட்ட வேண்ட முடியுமா? நம்ம எல்லாம் போய் கடவுளேன்னு கேட்டா எந்த முகத்தை வச்சுட்டு கேட்கறது? அப்படின்னு ஒரு எண்ணம் வந்த உடனே நம்மால என்ன பண்றான்? உடனே அவளியாங்கிறான், இவன் அவன் வந்து சாமியாரேங்கிறான், அவன் மகானேங்கிறான், இவன் பெரியாரேங்கிறான். இப்படியாக என்ன செய்யறான்? அவன் வந்து ஒவ்வொரு ஆளை குறுக்கு வழி புரோக்கரை பிடிக்க ஆரம்பிச்சிடறான். இந்த புரோக்கரை பிடிக்கிறதுக்கு என்ன காரணம் கேட்டு பாருங்க. நீ ஏன்டா தர்காவுக்கு போற? உன்னை படைச்ச இறைவன் இருக்கானா இல்லையா? அவங்கிட்ட கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னா, அவன் சொல்றான், நாங்க எப்படி இறைவன் கேட்கறது? நாங்க எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறோம், நாங்க எவ்வளவு அல்லாஹ்வுடைய கட்டளை மீறி இருக்கிறோம், நாங்க எல்லாம் கேட்டா அல்லாஹ் தருவானா?
அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க தருவான், இவன் சொல்றா தரமாட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க அதை தருவா மட்டும் இல்லடா, சந்தோஷப்படுவான், மகிழ்ச்சி அடைவான். எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைவான்? போன உயிர் திரும்பி வந்தால் எப்படி நீ மகிழ்ச்சி அடைவாயோ அந்த மாதிரி அவன் மகிழ்ச்சி அடைவான். திருமறை குர்ஆனில் கூட அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய அருளிலே நம்பிக்கை இழந்து விட்ட பாவம் செய்து எனது அடியார்கள் அல்லாஹ் கூப்பிடுறான். யாரை கூப்பிடுறான்? யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே பாவம் செய்து விட்ட எனது அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளிலே நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனுப ஜமீஆ, எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். இப்ப திருந்துங்க, இந்த நிமிஷம் திருந்துங்கள். இந்த நிமிஷத்துக்கு முந்தி நீங்கள் செய்தது என்னவா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாவத்தை நீங்கள் செய்திருந்தாலும் சரி, யா அல்லாஹ் நான் தெரியாம செஞ்சிட்டேன், இப்ப நான் திருந்துறேன், இந்த நிமிஷம் நான் திருந்துகிறேன் அல்லாஹ் என்று நீ கேட்டால் உன்னை மன்னிப்பது மட்டுமல்ல, உன் மீது மகிழ்ச்சியை அவன் பொழிகிறான், உன் விஷயத்தில் அவன் சந்தோஷப்படுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்களே. இத புரிஞ்சா புரோக்கரை தேடுவானா? இத புரிஞ்சா அல்லாஹ்ட்ட போறதுக்கு இடைத்தரகரை தேடுவானா? நேர பெட்டிஷனை போடு, அல்லாஹ்வே கூப்பிடு, அதுக்கு அவன்கிட்ட போய் வாங்கி கேட்கிற. அப்ப அல்லாஹ் விட இவர் அளவற்ற அருளானா இவரு? நான் கேட்கிறேன், நீ எந்த மகான், எந்த பெரியார், எந்த சமாதி, எந்த தர்காவில் போய் கும்பிடுறியோ அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு மேல அளவற்ற அருளாளர்களா? அல்லாஹ்வுக்கு மேல கருணை காட்டக்கூடியவர்களா? அப்ப அளவற்ற அருளை செய்யக்கூடிய ஒருத்தன் காத்துக்கிட்டு இருக்கிறான். எந்த அளவுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இத கூட நீங்க பாவம் செய்ய தூண்டுதான் எடுத்துக்க கூடாது, ஆனா ஹதீஸ்ல இருக்குது அப்படி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க ஒருத்தரும் பாவமே செய்யறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வைங்க, எல்லாரும் தீர்மானம் போட்டு விருதுநகர் எல்லாரும் கூடி நம்ம இனிமே யாரும் எந்த பாவமும் செய்யறது இல்ல, உங்களால முடியாது, அப்படி நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க என்று சொன்னா அல்லாஹ் என்ன செய்வானா, உங்களை அழிச்சு விட்டு வேற ஒரு சமுதாயத்தை படைச்சிருவானா. யாரும் பாவமே செய்யலன்னு வைங்க, அல்லாஹ் என்ன செய்வானா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உரிமையில ஒரு பாவம் செய்ய மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி உங்களை காலி பண்ணிவிட்டு பாவம் செய்து விட்டு மன்னிப்பு கேட்பார்களே அவர்களே அல்லாஹ் படைத்து விடுவான். பாவம் செய்யாத ஒரு இனம் வேணும் தான் உங்களை படைச்சான் இல்ல, உங்களை படைக்கிறதுக்கு முந்தி பாவம் செய்யாத ஒரு இனம் இருந்தது. மலக்குகள் இருந்தார்கள், அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டே இருந்தார்கள், zikr செய்து கொண்டே இருந்தார்கள், வணங்கிக் கொண்டே இருந்தார்கள், கையை ஏந்தி கொண்டே இருந்தார்கள், சஜிதாவில் கடந்து கொண்டே இருந்தார்கள், எல்லா வணக்கங்களையும் செய்து கொண்டிருந்து ஒரு படைப்பு முன்னாடி இருந்தது, ஆதமை படைக்கிறதுக்கு முன்னாடி. அப்ப வணங்குறதுக்கு அவங்கள படைச்சான் இல்ல, அதான் ஆல்ரெடி வணங்கிட்டு இருக்கிறாங்களே, ஆல்ரெடி அல்லாஹ்வை துதித்து கொண்டிருந்தார்களே. அல்லாஹ் என்ன பார்க்கிறான், அதாவது உன் சக்திக்கு மீறி பாவம் செய்கிற உணர்வையும் சேர்த்து நான் உனக்கு தருவேன், அந்த உணர்வு அடிப்படையில் நீ பாவம் செய்வாய், செய்துட்டு என்கிட்ட கெஞ்சணும், செய்துட்டு என்கிட்ட கேட்கணும், என்னிடத்தில் அழுது புலம்பணும், என்னிடத்தில் கையை ஏற்றணும், நான் உனக்கு தருவேன் அப்படிங்கிறது தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நீங்கள் பாவம் செய்யலன்னா, ஒருவருமே பாவம் செய்யவில்லையானால் இது வேணான்னு அல்ல அழிச்சு போடுவானா, அழிச்சு போட்டு பாவம் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்பாங்களே, அப்படி ஒரு படைப்பை எல்லாம் படைச்சிருவான். அப்ப எதுக்கு இது சொல்ல வர்றோம், நீ எவ்வளவு பெரிய பாவம் செய்தாலும் அதை மகிழ்ச்சியோடு அந்த பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் அல்லாஹ். லா தை அசூமி ரௌஹில்லா, அல்லாஹ்வுடைய அருளிலே நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். ஃபஇன்னஹு லா யயஸு மின் ரௌஹில்லாஹி இல்லல் கௌமுல் காஃபிரூன், நிராகரிக்கக்கூடியவர்கள் தான், அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்கள் தான் அல்லாஹ்வுடைய அருளிலே நம்பிக்கை இழப்பார்கள் என்று திருமறை குர்ஆனும் சொல்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய அருள் கணக்கு விளங்குதா உங்களுக்கு? அல்லாஹ் எந்த அளவுக்கு உங்கள் மீது அருள் புரிகிறான் விளங்குதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஜபல்லி அம்ரில் முமின், இறைவனை நம்புறான் பாருங்க, நம்பாதவனுக்கு ஒண்ணும் கிடையாது. அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மூமின் இருக்கிறானே அவனை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு இறை நம்பிக்கையாளனை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். என்ன ஆச்சரியம்? அவனுக்கு ஒரு நல்லது ஏற்படுதுன்னு வைங்க, அவன் என்ன பண்ணிடுறான், நன்றி செலுத்தி விடுகிறான்.
ஒரு கெட்டது ஏற்படுதுன்னு வைங்க, அதை சபரோட சகிச்சு கொள்கிறான், ரெண்டுக்கும் கூலி வாங்கிக்கிறான். ஒரு மூமினை பொறுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மூமினை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். என்ன ஆச்சரியப்படுறேன்? அவனுக்கு ஒரு நல்ல காரியம் நடந்து விடுகிறது. நல்ல காரியம் தான் என்ன? கொஞ்சம் காசு கிடைச்சிருது, கொஞ்சம் பணம் கிடைச்சிருது, வீடு கிடைச்சிருது, புள்ள கிடைச்சிருது, பொண்டாட்டி கிடைச்சிருது, புருஷன் கிடைச்சிருது, ஏதோ ஒரு நல்லது கிடைச்சு போயிருச்சு. நல்லது கிடைச்சு என்ன செய்யறான்? யாரெல்லாம் உனக்கு தான் நன்றிங்கிறான். அதுக்கு தவாபு பாருங்க, ஆச்சரியமா இருக்குது. நல்லது கிடைச்சாலும் அதையும் சவாபு ஆக்கிக்கிறான் இவன் பாட்டுக்கு. கெட்டது நினைச்சுன்னு வைங்க, புள்ள மௌத்தா போச்சு, பொண்டாட்டி மௌத்து, புருஷன் மௌத்து, வீடு இடிஞ்சு போச்சு, கடையில் நஷ்டமா போச்சு, யாரெல்லாம் நீ கொடுத்தது நான் என்ன செய்யறதல்ல, நீ எடுத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி போறானா, சபர் செஞ்சுக்கிறான், அதுக்கும் கூலி. என்ன செஞ்சாலும் நன்மை ஆகிறான். ஆச்சரியமா இருக்குது. ரசூலுல்லாஹ் ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்? அல்லாஹ்வுடைய கருணையில தான் இங்க ஆச்சரியம் இருக்குது. என்ன ஆச்சரியம்? அதாவது நன்மை உனக்கு ஏற்பட்டாலும் அதையும் பரிசு பெறுவதற்குரிய வழியாக நீ அதை மாற்றிக்கொள்ள முடியும். உனக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் அதற்காக வேண்டி அல்லாஹ் உனக்கு தர வேண்டிய தேவையே இல்லை. ஆனால் நீ சபூர் செய்தாயானால் அதுக்கு கூலி. இப்படி சொல்றாங்களே, இதுக்கு மிஞ்சி ஒரு அளவற்ற அருள் என்ன வேணும்? அதுல கூட பாருங்க, இப்ப நமக்கு நன்றி எதிர்பார்க்கிறோம்ல. ஒரு நல்ல காரியம் ஒருத்தன் செஞ்சுட்டான்னு சொன்னா நம்ம எப்படிப்பட்ட நன்றி எதிர்பார்ப்போம்? ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் கொடுக்குறீங்க, 100 ரூபாய் கொடுத்தா அதுக்கு தகுந்த மாதிரி நன்றி எதிர்பார்ப்பீங்க. ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னு வைங்க, 1000 ரூபாய் கொடுத்தவன்ட்ட இன்னும் கொஞ்சம் கூட நன்றி எதிர்பார்ப்பீங்க. ஒரு ஆள்கிட்ட 1 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னு வைங்க, எப்படி எதிர்பார்ப்பீங்க? அவர் உங்களை கண்டா எந்திரிக்கணும், கூப்பிட விட்டா ஓடி வரணும், அவர் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் உங்களுக்கு முன்னாடி கை கட்டி நிக்கணும். 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கல, அப்ப நம்ம ஜாஸ்தியா ஒரு ஆளுக்கு கொடுத்தோம்னு சொன்னா அவன் ஜாஸ்தியா நமக்கு விசுவாசம் காட்டணும், அவன் காட்டணும், பொண்டாட்டி காட்டணும், புள்ள காட்டணும், அவன் சொந்தக்காரங்க எல்லாம் காட்டணும் என்று மனிதன் எதிர்பார்க்கிறான். 50 காசுக்கு டீ வாங்கி கொடுத்தோம்னா பல்ல காட்டினா போதும். ஒருத்தர் டீ வாங்கி தந்தானு வைங்களேன், நல்லா இருக்கிறேன், இந்த அளவுக்கு எதிர்பார்க்கிறான். அவன் டீ வாங்கி தந்தவனுக்கு சிரிச்சா போதுங்க. ஒரு 1000 ரூபாய் தந்தவனுக்கு சிரிச்சா பத்தாது, அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் நன்றி செலுத்தணும். 10,000 ரூபாய் நீங்க வாங்கிட்டீங்கன்னா அதுக்கு மேல இப்படி எதிர்பார்க்கிறான் மனுஷன். அல்லாஹ் இருக்கான் பாருங்களேன், அவன் ஆச்சரியமா இருக்கிறது. அவன் உன்ட்ட என்னத்தை எதிர்பார்க்கிறான்? அவன் எவ்வளவு பெரிய அருள வேண்டும் பாரு. ஒரு முதலாளி 1000 ரூபாய் சம்பளம் தர்றான் மாசத்துக்கு, அல்ல 2000 ரூபாய் சம்பளம் தர்றான். ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கூட வரல. ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு குறைவா உன்ட்ட சம்பளம் வாங்குறதுக்காக வேண்டி 8 மணி நேரம் உழைக்கிறேன். 8 மணி நேரம் பெண்ட கலெக்டினா தான் அந்த 100 ரூபாய் சம்பளம் உனக்கு ஒரு நாளைக்கு கிடைக்கிறது. ஆனா அல்லாஹ் இருக்கான் பாருங்களேன், அவன் உங்கள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறான்னு பாத்தீங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சட்டி சோறு திங்கிற, திண்டு புட்டு அதுக்குள்ள நன்றி என்ன உனக்கு என்னும்ல? அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான்? அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். திண்டது சட்டி சோறு போட்டு மேய்ச்சி புட்டு இதுக்கு என்ன நன்றி அல்லாஹ் கேட்கிறான்? அட இவ்வளவையும் திண்டு மேய்ச்சிட்டு என்ன பண்ணு? அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றான், முடிஞ்சு போச்சுடாங்கறான். அப்ப அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னா என்ன அர்த்தமா? இவ்வளவையும் திண்டியில இதுக்கு சரியான முறையில் நன்றி செலுத்தி விட்டாய். அல்லாஹ்வைத்தான் லேசா திருப்திப்படுத்த இயலுங்க. கடினமான வேலைகளை உங்கள்கிட்ட வாங்குறவனா இல்லவன், அவன் கொடுத்திருக்கிற நியமத்துக்கு வேலை வாங்குறதா இருந்தா உங்கள் லைஃப் பத்தாது. உங்களுக்கு தந்திருக்கிற வாழ்நாள் இருக்கு பாருங்க, அது பத்தாது. சின்ன உதாரணம் எடுத்துக்கிறீங்களேன், நீங்க சுவாசிக்கிறீங்க, மூச்சு விடுறீங்கல்ல, காத்தை இழுக்கிறீங்க, அதுல உள்ள ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு மறுபடியும் அதை வெளியேற்றுறீங்க, மறுபடியும் வேற காத்து சுவாசிக்கிறீங்க, மறுபடியும் வெளியேற்றுறீங்க. இப்படி இந்த ஒவ்வொரு மூச்சு விடுவதும் உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற ஒரு பாக்கியம். இந்த மூச்சு விட முடியலன்னா என்ன ஆகும்? அவுட். மூச்சு இழுக்கிற அளவுக்கு ஹார்ட் சரியா இல்லாட்டால் அவுட், மூச்சு குழாய் அடைச்சுக்கிட்டாங்க அவுட், இருக்கிற காத்துல ஆக்சிஜன் அல்லாஹ் ரிமூவ் பண்ணிட்டான்னு வைங்க, எடுத்துட்டான்னு வைங்க, அப்ப கூட அவுட் நீங்க. அப்ப இந்த மூச்சு என்பது ரொம்ப பெரிய பாக்கியம். இந்த பாக்கியத்தை ஒவ்வொரு வினாடியும் நீங்கள் பெற்றுக்கொண்டே இருக்கிறீங்க. மூச்சு விடுவதற்காக வேண்டிய கடையில் போய் 2 மூச்சு வாங்கிட்டு வர்றேன் அப்படின்னு படைச்சிருந்தான்னு வைங்க, ஒருத்தன் வாழ முடியுமா? இருந்த இடத்துல உட்கார்ந்துட்டு நம்ம என்ன பண்றோம்? இப்படி இழுக்கிறோம், இப்படி விடுறோம், காத்துல உள்ள சக்தியை நம்ம வாட்டு இழுக்கிறோம். இது சோத்தை விட, கஞ்சியை விட, தண்ணியை விட, புடவையை விட, எல்லாத்தையும் விட சிறந்தது. இது பெரிய பாக்கியம். இந்த பாக்கியத்தை அவரவர் இடத்துக்கு தேடி மூக்குல அல்லாஹ் இடிச்சு இடிச்சு தர்றான். இதை பெறுவதற்காக வேண்டி பிரயாணம் பண்ண தேவையில்லை.
கடையில போய் வாங்க வேண்டியது இல்ல. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான், டேய் ஒரு மூச்சு இருக்கிறீல அதுக்கு ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்லு, ஒரு மூச்சு உருறீல அதுக்கு ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்லுன்னு சொல்லி இருந்தா மூச்சுக்கு மட்டும்தான் உனக்கு நன்றி செலுத்தல, மத்தவன் செய்யல. உன் லைஃப் பூரா என்ன பண்ணனே சுப்ஹானல்லாஹ் 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 இதான் இப்படி ஆக்கியிருந்தான்னு வைங்க. ஒரு மூச்சுக்கு ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்லணும் வச்சா கூட மத்த சோத்துக்கு எப்ப செய்வ, கண்ணுக்கு எப்படி நன்றி செலுத்துவ, காதுக்கு எப்படி நன்றி செலுத்துவ, இந்த உயிரை கொடுத்து எப்படி நன்றி செலுத்துவ, வேற வேற சமாச்சாரங்களுக்கெல்லாம் எப்படி நன்றி செலுத்துவ, தூங்கும்போது அதுவும் சொல்ல முடியாத, மூச்சு கூட சொல்ல முடியாத. அப்ப அல்லாஹ் என்ன பண்ணல, நிறைய தந்திருக்கான், காற்றை தந்திருக்கிறான், தண்ணியை தந்திருக்கிறான், சோத்தை தந்திருக்கிறான். உன் உடம்புக்குள்ள எண்ணற்ற அதிசயங்களை அல்லாஹ் வாரி வாரி இறைத்திருக்கிறான். இவ்வளவுக்கு சேர்த்தா உங்ககிட்ட எதிர்பார்க்கிறான். இவ்வளவையும் கொடுத்துவிட்டு ஒரு 5 தடவை நெத்தியை வச்சுட்டு போடாங்கிறான் 5 டைம்ஸ். உங்ககிட்ட இவ்வளவுக்கு அல்ல என்ன எதிர்பார்க்கிறான், 5 தடவை அவன் தந்திரக்கு செய்யறான்னா 24 மணி நேரம் சைதாவில் கிடந்தாலும் பத்தாது, 24 மணி நேரம் அவனுடைய வேதத்தை ஓதிக்கொண்டிருந்தாலும் பத்தாது. அவ்வளவுக்கு தந்து விட்டு தாறுமாறா தந்துட்டு என்ன பண்றான், அவன் எதிர்பார்க்க ரொம்ப கொஞ்சம் தான் எதிர்பார்க்கிறான். ஒரு 5 வேளை 25 நிமிஷம் தொழுகுடா அவ்வளவு எதிர்பார்க்கிறான். ஒரு வருஷத்துல ஒரு ரமலான் மாசத்துல மாத்திரம் ஒரு 12 மணி நேரம் பட்னியா கடை பகல் நேரத்துல சேர்த்து ராத்திரிக்கு டபுளா ட்ரிபிளா வெட்டிக்க பட்னியா கடந்து சாவுறீங்க. ரமலான் வந்துச்சுன்னு சொன்னா நேரத்தை மாத்தி வச்சுட்டு அதோட ஜாஸ்தியா தான் திங்கிறீங்க. பகல்ல திங்கிறதுக்கு போல ராத்திரில போட்டு மேயிரமே தவிர என்னத்தை பட்னிகளை சாவுறோம்னு கிடையாது. அப்ப இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்தை மாத்திக்கிறாங்கிறான். இதைத்தானே அவன் எதிர்பார்க்கிறான். திண்டு புட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கிறான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிற பாக்கியங்களுக்கு அவன் அருளாளனாய் இல்லைன்னு வைங்க, அவன் கொடுங்கோலனாய் இருந்தான்னு வைங்க, பயங்கரமான ஆளா இருந்தான்னு வைங்க, இது பத்தாது. இது நீங்கள் செய்யறது பத்தவே பத்தாது. அவன் என்ன செய்யறான், பாவம் நம்ம தான் படைச்சிருக்கிறோம், பாவம் அவனுக்கு வேற வேற வேலையெல்லாம் நம்ம தான் கொடுத்துருக்கிறோம். அவன் கண்ணுக்குன்னு ஒரு எண்ணெய் போய் தொலைஞ்சிட்டு போறான், அவன் காது இருக்கு, கை இருக்கு, உடம்பு இருக்கு, வயிறு இருக்குது, அதாவது எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, போயிட்டு போறான். ஒரு 1/2 மணி நேரம் நம்ம என்ன பண்றோம், நிறைய தப்பு பண்றோம். அதுக்கெல்லாம் அடிப்படை என்ன காரணம்னு கேட்டா, அல்லாஹுவை திருப்திப்படுத்துவதை கொள்கையா கொள்ளாம மனுஷனை திருப்திப்படுத்த நினைச்சுதான் எல்லா வேலையும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் செய்யற பல காரியங்களை எடுத்து பாருங்க. கல்யாணத்துல வரதட்சணை வாங்குறீங்க, ஏன் வாங்குறீங்க, என்னத்துக்கு வாங்குறீங்க, நல்லா தெரியும் இந்த வரதட்சணை நிக்காதுன்னு உங்களுக்கே தெரியும். வரதட்சணை வாங்கி ஊடு கட்டின ஒத்தனும் கிடையாது, வரதட்சணை வாங்கி பணக்காரனை போன ஒரு நாயும் கிடையாது. வரதட்சணை வாங்குவான், பந்தக்காரனுக்கு கொடுப்பான், லைட்டுக்காரனுக்கு கொடுப்பான், அதுக்கு செய்வான், இதுக்கு செய்வான், கடைசியில் கல்யாணம் முடிஞ்சு பார்த்தா மளிகை கடைக்காரனுக்கு 10,000 ரூபாய் கடன். இதுதான் என்ன வரதட்சணை வாங்கி என்ன கிழிச்சு விட்ட, வரதட்சணை வாங்கி ஒன்னும் ஆகாது, பறக்கத்து இருக்காது. 4 பேர் வாங்கினவங்க எல்லாம் பார்க்கத்தான் செய்யறோம். அதே நிலைதான் வரதட்சணை வாங்குறதுக்கு முந்தி, கல்யாணத்துக்கு முந்தி எந்த கண்டிஷன்ல இவனுடைய பொருளாதாரம் இருந்துச்சோ வரதட்சணை வாங்கின பிறகும் அப்படித்தான் இருக்கே தவிர அந்த ஒரு நாள் கூட்டுக்கு அது உதவுது, அந்த ஒரு நாள் ஆடம்பரத்துக்கு உதவுதே தவிர அதுக்கப்புறம் ஒரு டெவலப்மெண்ட்டுமே இல்ல. அவ்வளவே பார்த்தாச்சு, ஆயிரக்கணக்கில் சர்வே எடுத்து பார்த்து விட்டோம். ஆனால் நீ வாங்குற என்ன வாங்குற, இந்த வரதட்சணை வாங்கினாரா குடிசை கோபுரமா போச்சுன்னு காட்டு பார்ப்போம், வரதட்சணை வாங்கினாரா 2 கடை 4 கடையா போச்சுன்னு காட்டு பார்ப்போம், இல்ல. அதேதான். அப்ப இந்த வரதட்சணைங்கிறது மார்க்கம் அனுமதிக்காத முறையில் நீ வாங்குகிற அந்த காசில் பறக்கத்து இல்லை. அல்லாஹ் அதை ரொம்ப சாதாரணமா ரிமூவ் பண்ணி விட்டுறான், அழிச்சிடறான், இல்லாம ஆக்கி போடுறான். நாளைக்கு மொத்தத்துக்கு 1/2 மணி நேரம் ஒதுக்கி 24 மணி நேரத்தில் 5 வேளைக்கு 1/2 மணி நேரம் ஆகும். 5 வேளை தொழுகைக்கு ஆகுற நேரம் என்ன, டோட்டலா எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அப்ப இந்த 1/2 மணி நேரத்துக்குள்ள திருப்தி அடைகிறேங்கிறான, அது இருந்தா போதும் உன்னை மிதிக்க மாட்டேங்கிறான, இதை செஞ்சீங்கன்னு சொன்னா உன்னை இதுக்கு நரகத்தில் போட மாட்டேங்கிறான. இது அளவற்ற அருள் இல்லையா? இதுக்கு மிஞ்சி ஒரு அருளா வேணும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அளவுக்கு தாறுமாறாக நம்ம மீது செய்யறான், கருணை காட்டுறான். அப்ப இந்த வரதட்சணைங்கிறது மார்க்கம் அனுமதிக்காத முறையில் நீ வாங்குகிற அந்த காசில் பறக்கத்து இல்லை. அல்லாஹ் அதை ரொம்ப சாதாரணமா ரிமூவ் பண்ணி விட்டுறான், அழிச்சிடறான், இல்லாம ஆக்கி போடுறான். தெரிஞ்சுக்கிட்டே நீ வாங்குற, ஏன் தெரியுமா, காசுக்காக நீ வாங்கல. எதுக்கு வாங்குற, இந்த உலகத்து மக்களை திருப்திப்படுத்தணும். நீங்க எவ்வளவு, 1 லட்சம், நாங்க 2 லட்சம், நாங்க 3 லட்சம், நாங்க 4 லட்சம். எதுக்கு நீங்க ஊர் மத்தியில, மக்கள் மத்தியில உங்களுடைய பராக்கிரமத்தை சொல்லிக் கொள்ளணும், உங்களை பெருமையை 4 பேர் பேசணும். 5 ரூபாய் நம்மள, 10 ரூபாய் பயங்கரமான மாப்பிள்ளையார் பேர் இருக்க அப்படின்னு சொல்லணுமா 4 பேர்.
அவளுடைய ஸ்டேட்டஸ் உலகத்துக்கு தெரியணுமா. இதுக்காகத்தான் நீ வரதட்சணை வாங்குறிய? முன்னேறதுக்கா? வாழ்க்கையில டெவலப் ஆகுறதுக்கா? கண்டிப்பா கிடையாது. ஒரு கல்யாணம் பண்ணீங்க, பிரம்மாண்டமா செலவழிக்கிறீங்க, எப்படி பந்தல் போடுறீங்க, லைட் போடுறீங்க, ஆடம்பரம் பண்றீங்க, சுப்ஹானல்லாஹ், பல்லாயிரக்கணக்கான ரூபாய்களை அர்த்தமற்ற வீண் விரயங்களுக்கு வாரி இறைக்கிறீர்கள். இது எதுக்கு? இந்த பந்தல் போட்டதுனால உனக்கு இம்மையில என்ன கிடைச்சிருச்சு? ஒண்ணும் கிடைக்கல. மறுமையில் என்ன கிடைக்கும்? ஒண்ணும் கிடைக்க போறது இல்ல. சீரியல் லைட் போட்டதுனால இம்மையில என்ன கிடைச்சிச்சு? ஒண்ணும் கிடைக்காது. மறுமையில என்ன கிடைக்கும்? ஒண்ணும் கிடைக்காது. நல்லா தெரியுது. தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றீங்க? கல்யாணம்னு சொல்லி வான வேடிக்கை விடுறீங்க, பாட்டு கச்சேரி வைக்கிறீங்க. நீ இளையராஜா கூப்பிட்டா நான் ஏஆர் ரஹ்மானை கூப்பிடுவேங்கிறீங்க, நீ அந்த டான்ஸுக்காரை கூப்பிட்டா அந்த டான்ஸுக்காரை கூப்பிடுவேங்கிறீங்க. இப்படி எல்லாம் பொருளாதாரத்தை கொண்டு வந்து விரயம் பண்றீங்களே, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? மனிதர்களை திருப்திப்படுத்துவதற்கு இதை செய்கிறீர்கள். 4 பேர் நம்மளை நல்லா பேச வேண்டும், 4 பேர் நம்மளை நல்ல 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 ஸ்டேட்டஸான ஆள் தான், நல்ல தரமான ஆள் தான், நல்ல வசதியான ஆள் தான் பேசணும். இதுக்கு தானே பண்றீங்க. ஆனா உண்மையில என்ன நடக்குது தெரியுமா? மனுஷனை உங்களால் திருப்திப்படுத்த இயலாது. ஏன் இயலாதுன்னு தெரியுமா? பெரிய பந்தல் சீரியல் லைட் எல்லாம் போட்டீங்க, என்னைய மாதிரி ஆட்களை கல்யாணத்துக்கு கூப்பிடுறீங்க, நாங்கெல்லாம் வர்றோமா? உங்களை பார்த்தோன்னு பல்ல கட்டிட்டு போயிருவோம். வெளியே போய் என்ன பேசுவோம்? திமிர பத்தியா, பண திமிர பத்தியா, லைட்டுக்கு எவ்வளவு, இப்படிதான் பேசுவோம். எல்லாம் திமுறா, நேத்து வந்த பணம், திடீர் பணக்காரன் தானே, அது காற்றாகலாம். எங்க திருப்திப்படுத்த முடிஞ்சு? உன்னால சோறு போடுற ஒரு 10 நண்பர்களுக்கு விருந்து கொடுத்தாலே போதும், கல்யாண விருந்து. நீ என்ன பண்ற? உன்ட திமுற காட்டுறதுக்காக வேண்டி 72 வகையா செஞ்சு ஊற வளைச்சு சோத்த போடுற. என்ன செய்வான்? தின்னுட்டு போய் பாராட்டு வாங்குறீங்களா? சோத்துல உட்கார்ந்துகிட்டே சொல்லுவான், அரிசி கொஞ்சம் பொடி அரிசியா போட்டுக்கலாம்ல, தின்னுகிட்ட சொல்றனே இல்லையா? நெய் மட்டன் நெய் ஊத்திருப்பாங்களோ, நல்ல கம்பெனி நெய் மாதிரி தெரியலையம்மா. இன்னொருத்தன் கறி மாட்டுக்கறியா இருக்குமோ, இன்னொரு தின்னுகிட்ட என்ன பேர் வாங்கிட்ட? மனுஷனை உன்னால திருப்திப்படுத்த இயலாது. மனுஷனை திருப்திப்படுத்துறதுக்கு இவ்வளவு ஆடம்பரமா பண்ற. அதுல உட்கார்ந்துகிட்டு கத்திரிக்காயில இருந்து கருவாடுல இருந்து கருவேப்பிலையில இருந்து அரிசியில இருந்து இலையில இருந்து தட்டுல இருந்து குடிக்கிற தண்ணி வரைக்கும் ஒரு கண்டு போயிருவான். உனக்கு ஒருத்தன் உப்பு கூடமா, ஒருத்தன் உப்பு குறையாமா, கஞ்ச பயிர் நெய்ய கூட ஊத்திட்டாங்க, அதிகமா கம்மியா ஊத்திட்டாங்கம்மா. அதே சோத்துல இன்னொருத்தன் என்ன செய்வான்? ஜாஸ்தியா ஊத்திட்டாங்கம்மா. அவன் ஏதோ நோய் இருக்கு மேல இருக்கு, அவனுக்கு நெய் ஜாஸ்திமா, ஒருத்தன் நெய் கம்மிமா, ஒருத்தன் உப்பு அதிகமா, ஒருத்தன் உப்பை போட மறந்துட்டாங்கம்மா. இப்படியான விமர்சனங்கள் தான் உனக்கு அதுல கிடைச்சிச்சே தவிர என்னத்தை திருப்திப்படுத்த ஏண்டுச்சு? படைச்சவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ் போச்சு அவனுக்கு. அல்லாஹ் எப்படி திருப்திப்படுத்துறது? நல்ல மேய்ஞ்சி விட்டு என்ன செய்ய? அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு. இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் அனுபவிச்சு விட்டு 4 ரக்காத் தொழுடா போடா, முடிஞ்சு போச்சு கதை. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை திருப்திப்படுத்துறதுங்கிறது ரொம்ப லேசுங்க. படைச்சவன் அவன். நம்முடைய பலம் தெரியும் அவனுக்கு, நம்முடைய பலவீனம் தெரியும், நம்முடைய தேவைகள் தெரியும். அளவற்ற அருளாளனா இருக்கிற காரணத்தினால சின்ன விஷயத்துல அவன் திருப்தி அடைஞ்சிடறான். அளவற்ற அருள். அதே மாதிரி ஒரு துன்பம் ஏற்படுது, உங்களுக்கு கொடுத்த பிள்ளைய எல்லாம் எடுத்துக்கிட்டான், புருஷனை எடுத்துக்கிட்டான், பொண்டாட்டி எடுத்துக்கிட்டான். துன்பம் வந்தா என்ன செய்யணும்? திருப்பி அதை வாங்கிட முடியுமா? புள்ளை கொடுத்த பிள்ளைய எல்லாம் எடுத்துக்கிட்டதுனால என்ன செய்யணும்? அப்படித்தாண்டா எடுப்பேன் சொன்னா என்ன பண்ணிடுவீங்க நீங்க? ஒண்ணும் பண்ணிடல. நான் கொடுத்த நான் எடுப்பேன், நீ யார கேட்கறது என்று பேசாமல் எல்லாம் இருந்துடலாம். அல்ல என்ன பண்றானா, நமக்கு கொடுத்த ஒன்றை எடுத்துட்டான்னு சொன்னா அப்ப பாக்குறானா இவன் எப்படி ரியாக்ஷன் பண்றான், என்னுடைய அடியான ரியாக்ஷன் பண்றானா, திமுற ஏதாச்சும் பேசுறானா, அக்கிரமம் ஏதாவது பண்றானா, அல்ல பாக்குறான். சபூர் செஞ்சுக்கிட்டான்னு வைங்க. அல்லாஹ் என்ன பண்றான்? திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, ஒரு முசீபத் அவர்களுக்கு ஏற்படுமானால், ஒரு துன்பம், துன்பம்னா என்ன? உயிர்கள் போறது துன்பம், பொருளாதார நஷ்டம் துன்பம், வீடு வாசல் இழந்தால் துன்பம், ஒரு முள்ளு குத்துனா கூட துன்பம் தான், ஒரு கரண்ட் போனா கூட துன்பம் தான். அப்ப அவர்களுக்கு ஒரு துன்பம் ஏற்படுமையானால், காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று அவர்கள் சொல்வார்கள். இதுக்கு என்ன அர்த்தம்? இன்னா லில்லாஹி, நாங்களே அல்லாஹ்வுக்கு உரியவர்கள், எங்க வாப்பா மட்டும் தானே போயிட்டாரு, நாங்களும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள், நாங்கள் நாளைக்கு போயிரோம் அர்த்தம். இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்களும் நாளைக்கு அவனிடத்துல போக போகிறோம். புருஷன் மூத்தா போயிட்டானா என்ன சொல்லணும்? இவர் மட்டும் தானே போயிட்டாரு, நாங்க கொஞ்சம் பிந்தி போக போறோம். பொண்டாட்டி போயிட்டாளா என்ன சொல்லணும்? இவன் மட்டும் தானே போயிட்டா, நாளைக்கு நான் தானே போக போறேன். புள்ள மூத்தா போயிட்டானா என்ன சொல்லணும்?
இன்னா லில்லாஹி, நாங்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள், இன்னா இலைஹி ராஜிஊன், அவன்கிட்ட திரும்பி செல்லக்கூடியவர்கள். என் புள்ள மட்டும் தானே போயிட்டாரு, நாளைக்கு நானும் போய் பார்க்கத்தானே போறேன். என் மாமனார் மட்டுமா போயிட்டாரு, நானும் தான் நாளைக்கு போக போறேன். என் வீடு மட்டுமா போயிடுச்சு, நாளைக்கு நான் தானே போக போறேன். இதான் இன்னா லில்லாஹிக்கு அர்த்தம். அப்ப எந்த ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் இது நாங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள், சொந்தக்காரன் அதை எடுத்துக்கொண்டு விட்டான், திருப்பி நாங்க எல்லாம் ஒன்னா பார்க்க போறோம், எங்களை ஒண்ணு சேர்ப்பான் இப்படின்னு சொல்லி யார் சபூர் செய்து கொள்கிறார்களோ வபஷிரி சாபிரீன், இந்த பொறுமையாளர்களுக்கு நபியே நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். அப்ப நமக்கு எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் என்ன பண்ணணுமா? சபூர் செய்தால், சகித்துக் கொண்டால் அதுக்கு கிடைக்கிற கூலி தாறுமாறா கிடைக்குது. எந்த அளவு கிடைக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு பெண்மணி வரிசையா 3 புள்ள பிறகு மூத்த போயிடுது. அப்புறமே கஷ்டப்பட்டு இன்னும் கொஞ்ச நாள் சென்று இன்னொரு பிள்ளையை பெற்றெடுக்கிறான், அது மண்டை போட்டுருது. அப்புறம் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறான், அது மண்டை போட்டுருது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு பெண்மணி வரிசையாக 3 குழந்தைகளை சிறு பிராயத்திலேயே பறிகொடுத்து விட்டாலேயானால் பறிகொடுத்துட்டு அவள் என்ன செய்கிறாள்? யா அல்லாஹ், இதற்கான நன்மையை உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறேன்னு சொல்லிவிடுகிறாள். வேற என்ன சொல்லிடல? யா அல்லாஹ், என் பிள்ளை தானே உனக்கு கிடைச்சான், உனக்கு கண்ணு இருக்குதா, உனக்கு இறக்கம் இருக்குதா, உனக்கு அது இருக்குதா, இப்படிலாம் தாய்மார்கள் பேசுறாங்களே, அந்த மாதிரி பேசாம இறைவா இதற்கான கூலியை நான் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லி ஒரு பெண் சகித்துக் கொண்டாலேயானால் அந்த 3 பிள்ளைகளும் நரகத்திற்கு இவள் செல்ல விடாமல் தடுக்கிற தடுப்பு சுவராக வந்து நிற்கும். நரகத்தில் தள்ளுற அளவுக்கு நீ பாவம் செஞ்சிருந்தால் கூட அந்த 3 பிள்ளைகளை கொண்டாந்து நிப்பாட்டி, யா அல்லாஹ் எங்க அம்மாவை நீ வந்து அனுப்பக்கூடாது என்று என்னிடத்திலே போராடும், அல்லாஹ்விடத்திலே போராடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ ஒரு அம்மா கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை 3 பிள்ளைய பறி கொடுத்தா தான் இப்படியா? 2க்குலாம் இல்லையா? ஒரு அம்மா கேட்குது. அந்த அம்மா 2 பிள்ளைய பறி கொடுத்தாமான்னு நினைக்கிறேன். அந்த அம்மா கேட்குது, 2 பிள்ளைய பறி கொடுத்து அல்லாஹ்வுக்கா சபூர் செய்தால் கிடைக்காதா? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஓ இஸ்னைனி, ஆமா 2க்கு தான். நீ 2 பிள்ளைய பறி கொடுத்துட்டு யா அல்லாஹ் நீ கொடுத்ததை நீ எடுத்துக்கொண்டாய், இதற்கான பிரதிபலனை உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறேன் என்று நீ சபூர் செய்து கொண்டால் அந்த பிள்ளைகளும் உன்னை நரகத்தில் இருந்து தடுக்கிற கேடயமாக திரையாக வந்து நிற்கும் அப்படிங்கிறாங்க. இன்னொரு அம்மா பார்க்கிறது, ஒரு பிள்ளையை பறி கொடுத்தாமா போல இருக்கு. அது கேட்குது, அப்ப ஒரு பிள்ளைக்கு இல்லையா? ஒரு பிள்ளை வேற மொத்தா போயிருக்கு, அதுக்கெல்லாம் ஒண்ணு கிடைக்காதா? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு பிள்ளைக்கும் தான். அப்ப இது புள்ள முக்கியம் இல்ல, புள்ள மௌத்தான பிறகு அதை எப்படி எடுத்துக்கொள்றீங்கிறது முக்கியம். புள்ள மௌத்தான பிறகு ஏன் புள்ளதான் உனக்கு கிடைச்சானா, உனக்கு கண்ணு இருக்குதா, இந்த பச்சை கூர்த்தை தான் எடுத்துட்டு போவியா, தடிமாடெல்லாம் நிறைய பேர் இருக்காங்கல, நாங்க என்ன பாவம் செஞ்சோம் இப்படின்னு அல்லாட்டி லெக்லாஸ் கேள்வி கேட்டீங்கன்னு வைங்க, அதுக்கு கிடைக்காது, அவங்களுக்கு கிடைக்காது. யாரு கிடைக்கும்? இந்த மாதிரி நேரத்தில் அப்படி தைரியமா நின்று இறைவா நீ கொடுத்ததை எடுத்துக்கொள்ற உரிமை உனக்கு இருக்கிறது என்று சபூர் செய்தால் அது சொர்க்கத்தில் உங்களை கொண்டு சேர்க்குங்கிறாங்களே. இது எதுக்கு உங்களுக்கு சொர்க்கத்தில்? உங்க புள்ள மூத்தா போனதுக்காக வேண்டி சபூர் செய்யறேன்னு ஒரு சின்ன வார்த்தையை சொல்றீங்க, இதுக்கு கிடைக்கிற பரிசு என்ன? சொர்க்கம். 50 வருஷம் தவம் செஞ்சதுக்கு இல்ல இந்த பரிசு. என்னத்துக்கு இது? மூத்தா போன உடனே அந்த நேரத்தில் காட்டுற அந்த உணர்ச்சி இருக்குத, அது அப்படி கடிவாளம் போட்டு கடிச்சுக்கிட்டு இறைவா நான் இதை பொருந்திக் கொண்டேன், உன் தீர்ப்பை நான் ஏற்றுக்கொண்டேன் சொல்லிட்டேன்னு வைங்க, ரிசர்வ் பண்ணியாச்சு, உங்களுடைய இடம் சொர்க்கத்தில் பதிவு செய்தாகிவிட்டது. இதுக்கு மிஞ்சின இதுக்கு இவ்வளவு பெரிய பரிசா? பொறுத்துக் கொள்றேன் சொன்ன ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு பெரிய பரிசா? உங்களுக்கு எனக்கு எவனுக்கும் கொடுக்க இயலாது, அவனுக்கு தான் கொடுக்க. அளவற்ற அருளாளனா இருக்கிற காரணத்தினால, அவனுடைய அருளுக்கு எல்லையே இல்லாத காரணத்தினால் இதெல்லாம் கிடைக்கிறது. ஆனா இன்னைக்கு என்ன பார்க்கிறோம்? இந்த அளவற்ற அருளாளன் இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்துல இவ்வளவு பெரிய பரிசு தர்றான் என்பதை உணராம நம்ம என்ன பண்றோம்? ஒரு துன்பம் வந்து விட்டால் நம்ம காட்டுற ரியாக்ஷன் சுப்ஹானல்லாஹ், அந்த நேரத்தில் அல்லாஹ் நம்ம ரூக எடுத்தான்னு வைங்க. பொம்பளைக்கு சொல்றேன், 99 பேர் நேர காபிராத்தான் மூத்தா போவீங்க. உங்களுக்கு ஒரு பிள்ளையோ பொண்டாட்டியோ புருஷனோ செத்து போகும்போது நீங்க பயன்படுத்துற வார்த்தை இருக்க, அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் அல்லாஹ் தூக்கிட்டான் நம்மள, முடிஞ்சு வச்சுக்க, ஈமான் இருக்காது.
ஈமானை பாதிக்கிற அளவுக்கு கடுமையான மோசமான யாரிடத்தில் பேசுகிறோம் அச்சம் இல்லாம, என்னமோ பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட பேசுற மாதிரி, நமக்கு சம வயசுல உள்ள ஆள்கிட்ட பேசுற மாதிரி, நமக்கு ஈக்குவலான ஆள்கிட்ட பேசுற மாதிரி அல்லாஹ் விஷயத்தில் வார்த்தைகளை உங்கள் வாயிலிருந்து வீசி எறிகிறீர்களே, இதெல்லாம் எங்க கொண்டு விடு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைஸ மின்னா மன் லரபல் ஹுதூத் வ ஷக்கல் ஜுயூப் வ தஆ பிதஅவல் ஜாஹிலியா. யார் ஒருத்தன் துன்பங்கள் வரும் பொழுது கன்னத்திலே அடித்துக் கொள்கிறானோ, சட்டையை கிழித்துக் கொள்கிறானோ, முட்டாள்தனமான வார்த்தைகளை சொல்லி புலம்புகிறானோ, அவன் நம்மை சேர்ந்தவன் இல்லை. இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஒரு மூத்தான வீட்டுக்கு போனா கூலிக்கு மாரடிக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை வைத்துக் கொண்டு ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், அழுகிறீர்கள், ஊரையை கூட்டுகிறீர்கள். அப்ப இதனால எந்த ஒரு நன்மை இல்லை என்று தெரிந்து கொண்டு ஒப்பாரி வைக்கிறீர்கள். மார்க்கத்தில் எந்த அளவுக்கு உங்களுக்கு அனுமதி இருக்கிறது? அழுவுறதுக்கு மட்டும் அனுமதி இருக்கிறது. எதுக்கு அனுமதி இருக்கிறது? கண்ணீர் விடலாம், வாயிலிருந்து வார்த்தை வரக்கூடாது. கொட்டலாம், கடல் போல கொட்டலாம், வாயிலிருந்து புறப்புறீங்க பாருங்க. வாயிலிருந்து வார்த்தை வராத வகையில அப்படி வந்தால் சபுர் சம்பந்தப்பட்ட வார்த்தை வரணும். யா அல்லாஹ் நான் பொருந்திக் கொண்டேன், யா அல்லாஹ் என்னை எல்லை மீது விட்டுறாதே, என் நாக்கு கண்ட்ரோல் பண்ணு என்று வேண்டுமானால் வார்த்தை வரலாம். இன்றைக்கு பார்க்கிறோம், நாத்திகத்தை அந்த நேரத்தில் பேசிவிடுகிறோம். கடவுள் இல்லைங்கிற மாதிரியான அல்லாஹ் இருக்கானா, அப்படி ஒருத்தர் இருந்தா அப்படி செய்வானா? இந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் பேசுறோமே, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அளவற்ற அருளாளன் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுனீங்க என்று சொன்னா உங்களுக்கு தரக்கூடிய பரிசு பெரிய பரிசா இருக்கிறது. அதனால சபுர் செய்து பழக வேண்டும். அந்த அலுவலர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பிள்ளையெல்லாம் எடுத்தான். நமக்கு தானே எடுத்து விட்டான். என்னமோ யாருக்கும் எடுக்காம நமக்கு மட்டும் எடுத்துட்ட மாதிரி, நமக்கு மட்டும் அநியாயம் செஞ்ச மாதிரி நினைக்கிறீங்களே, அதுக்குத்தான் அல்லாஹ் என்ன பண்றான்? அவனுடைய ஹபீபுடைய பிள்ளைகளை எடுக்கிறான். அவனுடைய நேசர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிள்ளைகளையே பல பிள்ளைகளை உசுரோட தூக்கிட்டு போயிடுறான். நபிகள் நாயகத்துக்கு 4 பொம்பளை பிள்ளை எல்லாம் கொடுத்தான். 4 பொம்பளை பிள்ளைகள்ல 2 பொம்பளை பிள்ளை உசுரோட இருக்கும் போதே தூக்கிட்டு போயிட்டான்ல. ருக்கையான்னு ஒரு பிள்ளைய கொடுத்தான். ரசூலுல்லாஹ் உசுரோட இருக்கிறாங்க, மகன் முன்னாடியே போயிட்டாங்க. பேரம்பத்தியெல்லாம் பார்த்துட்டு தான் போனாங்க. ரசூலுல்லாஹ் குமிஞ்சு போயிட்டாங்களா இல்லையா? உம்மு குல்சுமே எல்லாம் கொடுத்தான், உம்மு குல்சுமே எல்லாம் எடுத்துக்கிட்டான். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் ஆம்பளை பிள்ளைய கொடுத்தான், அதையும் எடுத்துக்கிட்டான். அப்ப நபிகள் நாயகத்துக்கே பிள்ளைய கொடுத்து எல்லாம் எடுத்துக்கிட்டானே, நமக்கு எடுக்க மாட்டானா? நம்ம அப்படி நினைக்கிறது இல்ல. என்னமோ உலகத்தில் நமக்கு தான் முதல் நடந்த மாதிரி, யார் வீட்லயும் பிள்ளைய மூத்தா போகாத மாதிரி, நமக்கு விட்டு பயங்கரமான அநீதி இழைக்கப்பட்ட மாதிரியும் எடுத்துக்கொண்டு தாறுமாறான வார்த்தைகளை பேசி விடுகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வர்றாங்க. இப்ராஹிமுடைய உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. இப்ராஹிம் தான் மகனுடைய உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. அவங்க கண்ணு முன்னாடியே துடிக்க துடிக்க இப்ராஹிம் மௌத்தா போறார். ரசூலுல்லாஹ்வுடைய ஆம்பளை பிள்ளை பிறந்தவுடனே பாட்டனார் இப்ராஹிம் நபியுடைய பேரை தன்னுடைய பிள்ளைக்கு வைக்கிறாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் மகிழலாம்னு சொல்லிட்டு மூத்தா போன உடனே என்ன செய்யுது? கண்கள் கொட்டு கொட்டு கண்ணீரை கொட்டுது. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்களும் அழுவுறீங்களா? ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? அல் ஐனு ததுமவு, கண்கள் ரத்த கண்ணீரை வடிக்கிறது. ஒல் கல்பு யஹ்சுனு, உள்ளம் வேதனையால் துடிக்கிறது. இன்னாலி ஃபிராக்கிக யா இப்ராஹீம் லமஹ்சூனுன், இப்ராஹிமே உன்னுடைய பிரிவுக்காக நான் ரொம்ப கவலைப்படுகிறோம். ஆனால் அல்லாஹ் பொருந்திக் கொள்ளாத ஒரு வார்த்தையும் இந்த வாயால் சொல்ல மாட்டேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மகனை பறி கொடுத்துட்டு கண்ணீர் வடிப்பேன், பொருந்திக் கொள்வேன், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத வார்த்தையை இந்த வாயினால் சொல்ல மாட்டேன்னு சொல்லி கண்கள் கண்ணீர் கொட்டுற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துக்கத்தை காட்டினாங்களே, அது நமக்கும் நடக்கும். துன்பம் வரக்கூடிய நேரத்தில் சகித்துக் கொண்டு பழக வேண்டும், பொறுத்துக் கொண்டு பழக வேண்டும். அதே மாதிரி பொறுமைக்கு இன்னொரு அளவுகோல் இருக்கிறது. இது எல்லாரும் ஆண்கள் பெண்கள் அத்தனை பேரும் தெரிஞ்சு வைத்திருக்க வேண்டிய அளவுகோல். எவ்வளவு பெரிய இழப்பு உங்களுக்கு ஏற்பட்டாலும் சரி, உயிரிழப்பா இருக்கலாம், பொருள் இழப்பா இருக்கலாம், விவசாயத்தில் உற்பத்தி விளைச்சல் கம்மியா போயிருக்கலாம், அல்ல தீ விபத்து ஏற்படுத்திருக்கலாம், ஒரு சுனாமி அடிச்சுட்டு ஓடி போயிருக்கலாம். எந்த மாதிரியான இழப்புகள் வந்தாலும் அதுக்கு மார்க்கத்தில் எவ்வளவு நாளைக்கு கவலைப்படலாம் என்றால், வாயினால புலம்புறதுக்கு அறவே அனுமதி இல்ல. மனசுக்குள்ள கவலைப்பட்டு கண்கள்ல கண்ணீர் வடிக்குதல் என்று சொன்னால்
உங்களுக்கு பர்மிஷன் 3 நாளைக்கு தான். எத்தனை நாளைக்கு தான்? 4வது நாளைக்கு நார்மலுக்கு வந்துடணும். ஒருவன் இஸ்லாமியன் என்பது உண்மையாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தீர்ப்பை நீ பொருந்திக் கொண்டது நெசமா இருந்தால், பொருந்திக்கிட்டே இல்லையாங்கிற அளவுகள் என்ன? புள்ள மூத்தா போச்சா, ஒரு நாளைக்கு படுத்து கிட, அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான். 2வது நாள் படுத்து சாப்பிட மாட்டேங்கிறியா, தொலைஞ்சு போ, கேள்வி கேட்க மாட்டான். 3வது நாளைக்கு படுத்துட்டு கிடக்குறியா, கேள்வி கேட்க மாட்டான். 72 மணி நேரம் முடிஞ்சிருச்சுன்னா அனுஷ்டிக்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் எவ்வளவு பெரிய துன்பம், எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி, 3 நாள் போச்சா 4வது நாள் கடவுளுக்கு போயிடணும். சம்பளத்துக்கு இருக்கிறவங்க சம்பளத்துக்கு போயிடணும், வேலை வெட்டிக்கு போறோம் வேலை வெட்டிக்கு போயிடணும், கல்யாணம் காட்சி பண்றோம் 3 நாள் கழிச்சு கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கணும். இந்த 3 நாளைக்கு மேல ஒருத்தன் இருந்தான்னு சொன்னா அவன் இன்னும் சபூர் செய்யலன்னு அர்த்தம். அந்த சம்பவத்தை எப்படி சபூர் செய்யணுமோ பொறுத்து கொள்ளணுமோ அப்படி பொறுத்துக்கலன்னு அர்த்தம் ஆயிரும். இன்னைக்கு என்ன நம்ம பார்க்கிறோம், ஒரு முஹர்ரம் மாசம் ஒரு மாசம் வந்துருங்க, வந்தா அந்த மாசத்துல இந்த 10வது நாள் அன்னைக்கு என்ன பண்ணுவான், கத்தியை கிழிச்சு பாத்தீங்களா, டிவில எல்லாம் பாக்குறீங்களா, உங்க ஊர்ல உண்டாதலாம். இந்த பஞ்சாண்டு சொல்லி பெத்த கிழிச்சுக்கிறது, கருப்பு ட்ரெஸ் அன்னைக்குன்னு போட்டுக்கிறது, மனைவியோட நாங்க சேர மாட்டோம் 10 நாளைக்கு, அப்படி 3 நாளைக்கு மேல கொண்டாட அனுமதி கிடையாது. 1400 வருஷத்துக்கு முந்தைய நடந்த ஒரு சம்பவத்துக்காக வேண்டி இன்னைக்கு கவலைப்படுறாங்க. 14 நூற்றாண்டு கடந்து போச்சு, ஓம்புள்ள செத்தால 3 நாளைக்கு மேல துக்கம் கிடையாது. நீ என்ன பண்ற, ஹுசைன் கொல்லப்பட்டாங்கன்னு அன்னைக்கு துக்க நாள் அனுஷ்டிக்கிறேன்னு சொல்லி நல்ல எவ்வளவு விஷயங்கள குடும்பத்துல பிரிச்சிருவாங்க. எங்க ஊர்ல எல்லாம் அதெல்லாம் ஊர்ல இல்லங்கிற, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கணவன் மனைவிக்கு மத்தியில் என்ன செய்வாங்க, அந்த மாசத்துல சேர விட மாட்டாங்க. ஏன்னா ஹுசைன் கொல்லப்பட்டார்ல, அது ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்புள்ள செத்து போயிட்டார்ல, நாங்களும் அதுல பங்கு பெறோம். உனக்கு யார் இப்படி சொல்லி தந்தா? அந்த காலத்துல வாழ்ந்திருந்தா கூட 3 நாளைக்கு மேல துக்கம் கிடையாது, 1000 வருஷத்துக்கு மேல துக்கம் அனுஷ்டிப்பீங்களா நீங்க? அப்ப இந்த மாதிரியான கிறுக்குத்தனங்களை எல்லாம் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய அளவற்ற அருளை பெறுவதாக இருந்தால் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சபூர் செய்து நீங்கள் பழக வேண்டும், சகித்து பழக வேண்டும். இங்க அல்லாஹ்வுடைய அளவற்ற அருள் தெரிகிறது. தெரிஞ்சுக்கிட்டே நீ வாங்குற ஏன் தெரியுமா?